யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். அழகிய முகம், தனித்துவமான குரல், ஸ்டைலிஷ் ஹேர் ஸ்டைல், ஸ்மார்ட் அண்ட் கியூட், பெண் ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஒரு ட்ரீம் பாய். பிலிம் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து திரைத்துறைக்கு வந்த கியூட்டான ஹீரோவாக அறிமுகமானவர் தான் ராம்கி. விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த ராம்கி அவர்கள் பள்ளி கல்வியை சாத்தூரில் முடித்தார். பின்பு தனது கலை ஆர்வத்தினால் சென்னையில் உள்ள திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு கலையை பயின்றார். 1986ஆம் ஆண்டு திரு ஆபாவாணன் அவர்கள் மூலம் சின்ன பூவே மெல்ல பேசி என்ற படத்தில் ராம்கி கதாநாயகனாக அறிமுகம் செய்யப்பட்டார். அவரின் முதல் படமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி வெற்றி நடை போட்டது. அந்த படத்தின் காட்சிகளும் பாடல்களும் பெரும் வரவேற்பை பெற்றது. சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல். சிலம்பாட்டம், குதிரையேற்றம், ஜிம்னாஸ்டிக் போன்ற பயிற்சிகளை முறையாக கற்றும் கலா மாஸ்டரிடம் நடன பயிற்சியும் பெற்றார். சகல கலைகளிலும் திறன் படைத்தவராக திகழ்ந்தவர் நம் ராம்கி. அறிமுகமான ஒரு வருடத்திலேயே மீண்டும் திரு ஆபாவாணன் தயாரிப்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து செந்தூர பூவே என்ற பிளாக் பஸ்டர் மூவியில் நடித்து மக்களின் மனதில் இளம் வெற்றி நாயகனாக வலம் வந்தவர். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை இல்ல கேப்டன். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா. 1990இல் திரு ஆபாவாணன் அவர்களின் பிரம்மாண்ட தயாரிப்பில் ராம்கியின் இணைந்த கைகள் திரைப்படம் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. ஆங்கில படத்திற்கு நிகராக தயாரிக்கப்பட்ட இப்படம் ராம்கியின் புகழை உச்சிக்கே எடுத்து சென்றது. இப்படத்தில் வரும் ரிஸ்கான ஆக்ஷன் காட்சிகளில் டூப்பில்லாமல் நடித்து அந்த காலகட்டத்திலேயே சக ஹீரோக்களிடம் மட்டுமின்றி அனைவராலும் பாராட்டுக்களை பெற்றார். தங்கச்சி, 2இல் 1, இது எங்கள் நீதி, சிகப்புத்தாளி, பூவிழி ராஜா, இரட்டை ரோஜா, விஸ்வநாத ராமமூர்த்தி போன்ற படங்கள் ராம்கியின் திரைப்பயணத்தை விரிவாக்கின. காதலும் நகைச்சுவையும் கலந்த இவருடைய படங்கள் மக்களை ஈர்த்தன. இந்த பொண்டாடி பிரச்சனை விடு, அது எனக்கு 1க்கு 2 இருக்கு. 1க்கு 2 இருக்கா? அடா பாவி. 10 மாசம் சுமந்து பெத்தா மட்டும் தாயாயிட முடியாது. அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்தாதான் தாயாக முடியும். மேலும் ராம்கி தனது இயல்பான நடிப்பாலும் கடின உழைப்பாலும் தமிழ் திரைப்பட உலகில் முத்திரையை பதித்தார். பல கலைஞர்களையும் டெக்னீஷியன்ஸ்களையும் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும். மருதுபாண்டி, மனித ஜாதி, எம் பொட்டுக்கு சொந்தக்காரன், பாளையத்தம்மன், வாய்மை போன்ற படங்கள் ராம்கி அவர்களின் திரைவாழ் கல்வெட்டுகளாகின. 70க்கும் மேற்பட்ட படங்களில் தனது தனித்துவத்தை பதித்த ராம்கி அவர்கள் பல்வேறு குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு படங்களிலும் நடித்து பெரும் பெயரை பெற்றார். அன்றைய தலைமுறை நடிகர்கள் மட்டுமின்றி இன்றைய தலைமுறை நடிகர்களுடனும் நடித்து புகழ் பெறுகிறார். ராம்கியின் சோர்வில்லாத திரைப்பயணத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்த நிரோஷாவை 1995ஆம் ஆண்டு கரம் பிடித்து இணைந்த கைகளோடு இன்றும் இனிமையாக வலம் வருகிறார். இயல்பான, யதார்த்தமான, துடிப்பான நடிப்பாற்றலை பதிவு செய்து தமிழ் திரை உலகில் தனக்கென நீங்கா இடம் பிடித்தவர் நம் ராம்கி. நடிகன், அழகன், இளமை குன்றாதவன் என்று பல்வேறு பாராட்டுக்கு சொந்தக்காரரான ராம்கி அவர்கள் நம் தமிழ் சினிமாவின் பொக்கிஷம். இந்த மகா நடிகனை டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அன்புடன் வரவேற்கிறது. கல்வி வளர்ச்சிக்கும் மாணவர் நலனுக்கும் காலம் கருதாது உழைக்கும் எங்கள் வேந்தர் திரு ஏசிஎஸ் அவர்களுக்கும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி என்றும் உறுதுணையாக விளங்கும் இப்பல்கலைக்கழகத்தின் தலைவர் திரு ER ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களுக்கும் SLMCH பணிவுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது.